ஜெசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சாப்பாட்டு மேசெல்லாம் ஒண்ணு கிடையாதுமா, அந்த கீழே தான் உட்காந்து சாப்பிடணும் பாத்துக்க. சித்தி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதெல்லாம் சிட்டில கிடைக்கக்கூடிய வாழ்க்கை, அதெல்லாம் பத்தி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்க வந்திருக்கிறது உங்க வீட்டுக்கு. எங்கன தரையில நாள் உட்காந்து சாப்பிட சொல்லுங்க, கீழே உட்காந்து நான் சாப்பிடுறேன். என் மாமே அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான்டி, உனக்கு தெரியும்ல. போ, அவன் எப்பவுமே எளிமையா தான் இருக்கணும்னு நினைப்பான். சரிக்கா, 2 பேரும் உட்காருங்க, நான் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வாடியாரேன். இருக்கட்டும் டி, அவன் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிக்கா. ஏமா சித்தி ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்களாமா? ஆமா மக்களே, நானாவது சின்ன பிள்ளையில இருந்தே கொஞ்சம் காரம் சுரமா இருப்பேன், எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போவேன். ஆனா அப்படி இல்ல உங்க சித்தி. கல்யாணம் முடிய முன்னாடிதான் அப்படி அமைதியா பொறுமையா இருப்பான்னு நானும் பாத்திருக்கேன். ஆனா இவ்வளவு வயசான பிறகு இப்படிதான் இருக்கா, ரொம்ப வெள்ளந்தியா இருக்கா. நல்ல குணம் தான் அதுவும். என்ன மக்களே, ஏன் மூஞ்சே பாத்துட்டு இருக்க? அள்ளி சாப்பிடு. நான் அவளை பிடிச்சிடுறேன், நீ குடி சீக்கிரம். எடி நடி, என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமாட்டி? இப்படி ஒரு பாலை நான் குடிச்சதே இல்ல என் வாழ்க்கையில. நடி என் மக்கா, நீனும் குடி பாதிய. இருக்கட்டுமா, நீ தானே ஆசைப்பட்ட குடிக்கணும்னு. குடி, எல்லாத்தையும் நீனே குடி. எடி, நான் பாதிய குடிச்சாச்சு. என் பிள்ளை நீ குடிக்காத மாட்டி, நீ குடிச்சி பாதிய. அட பச்சிகளா, 2 பேரும் சேர்ந்து குடிச்சு காரியத்தை கெடுத்து குட்டி சோறாக்கி போட்டேல. இந்தா, சும்மா சொல்லக்கூடாது. பாதாம் பால் படு ஜோரா இருந்துச்சு. பாதாம் பாலா? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? உங்க அம்மா வீட்ல இருந்து ஆட்டைய போட்டுட்டு வந்த பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் பால்ல போட்டு நல்ல சுண்ட சுண்ட காய்ச்சி கொண்டு வந்த பாதாம் பால். சூப்பரா சூப்பர். அதுக்குள்ள எப்ப வந்துட்டாக்கோ? என்ன முறைச்சிட்டு இருக்க? உன் முறைப்பெல்லாம் இங்க என்கிட்ட செல்லாது, அத வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்க. மூஞ்சி முறையும் பாருங்க, என்கிட்ட இல்ல வாரா. காய்ச்சி வச்சிருந்த பாதாம் பாலை நாங்க 2 பேரும் குடிச்சிட்டோம்னு வருத்தப்படாத. மீதி நிறைய பால் வாங்கி வச்சிருக்கீல்ல, அதுல காய்ச்சி எங்க அண்ணனுக்கும் கொடுத்து நீனும் குடி. அம்மா போ, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. வா, நம்ம 2 பேரும் ரெஸ்ட் எடுப்போம். ஆமா, அதுவும் சரிதான். ரெஸ்ட் எடுத்தாதான் பாதாம் பால் உடம்புல வேலை செய்யும். கல்லதிக்கு மண்டை வகல போடலாமான்னு இருக்கு. சிறையளவா இருக்கம்மா. என்ன வறுத்து வாரா இவெல்லாம் எனக்குன்னு வந்து நாத்தனாரா வாச்சால. சை, இந்த மூதேவி மூஞ்ச மட்டும் பாத்துறோம்னா முதல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம், இந்த மனுஷனே வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுத்துறேன். இந்த மூதேவி தான் என் கல்யாணத்துக்கு முன்னாலே கல்யாணம் முடிச்சு அவ இஷ்டப்படி போயிட்டாளா. இடையில பாதி வந்துகிட்டே இப்போ நாத்தனா நான் தான் சொல்லி ஆடி பூ எடுத்துட்டு கிடக்கா. எல்லக்குட்டி, பாதாம் பால் என்னாச்சு? சீக்கிரம். இந்த டப்பா தலைய வேற அங்க கிடந்து உசுர வாங்குதான். இந்த வாரேன் இன்னைக்கு தர்பூசணி மண்டைய எஸ்கேப் ஆயிட்டான். கிரேட் எஸ்கேப். இந்நேரம் எம்மாவா அந்த மருந்த மர்மோனுக்கு கொடுத்திருப்பாளா இல்லையா? கொடுத்திருப்பா, கொடுக்காமலா இருப்பா? என்ன நடந்துச்சு யாது நடந்துச்சோ ஒண்ணுமே புரியலையே. மண்டையே குழம்புத மாதிரி இருக்கு. அவ வந்தாலாவது அங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு சொல்லுவா, நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். என் மோ வீட்டுல போய் என்ன யாதுன்னு எட்டி பார்க்கலான்னு பார்த்தா 2 பேரும் வாசலுக்கு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு சிலையெல்லாம் விட்டுருக்கு. நாம போனாலே மூஞ்சியும் வாரையும்ல அங்கேயும் இங்கேயும் வெட்டு தழுவா. ஒரு மோவ வீடுன்னு வாசப்படி ஏறி போவதுக்கு வழி இருக்கா? என்னத்த செய்ய? எல்லாம் தலையெழுத்து, என் மோவ தலையெழுத்து 2 சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுல போய் விழுந்துட்டோம். மாமியா கிழவிக்கு என்னாச்சு? கீழே தரையில உட்கார்ந்துருக்கு. அதுவும் இல்லாம தலையில கைய வேற வச்சுக்கிட்டு எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கு. என் மாமியாக்காரி தலையில கைய வச்சாலே சரியில்லையே. ஏதோ ஒண்ணு குவால்மால் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி ஐடியா போடும். ஏத்தே, என் மர்மோ வர இந்த நேரத்துல வந்துட்டாளா? என்ன யாதுன்னு தோண்டி துருவி நோண்டி நொங்கு எடுக்காம விட மாட்டாளா என்ன? இல்ல தாயி, எப்படியாவது உருட்டி பெரட்டிரு. என்ன மர்மோல வந்துட்டியா? வாளியில என்னத்தையும் கொண்டு வந்திருக்க போலியே. என்னத்தை கொண்டு வந்திருக்க? வாளி இருக்கட்டே. நான் வரும்போது எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருந்திய? தலையில வேற ஒரு மாதிரி கையை வச்சுட்டு சோக கீதம் எழுதிட்டு இருந்தியல. எப்பவும் வந்து சோஃபால தானே உருண்டு பெறலுவிய. கீழே உட்காந்துருக்கிய இன்னைக்கு வேற. காலு 2 ஒரே வலி மர்மோல, அதான் கீழே உட்காந்துட்டேன். இந்த என்னத்தை கேட்ட? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா என் மாவளை நினைச்சு ஒரே கவலை மர்மோல. ஏன் அவளுக்கு என்ன? அவ நல்ல ராசாத்தி மாதிரி அங்க இருக்கல. புறவு என்ன? ராசாத்தி இல்ல மர்மோல, கூசாத்தி. என்னதே புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிய கூசாத்தின்னு? ஏன் சிரிக்க மாட்டேன்? என்னையும் என் மவளையும் கண்டா உனக்கு சிரிப்பு வரதான் செய்யும். நான் உனக்கு நல்ல மாமியா கிடைச்சிருக்கேன், ஆனா என் மவளுக்கு அப்படி ஒரு நல்ல மாமியா கிடைக்கலையே. அதை நினைச்சுதான் என் மனசுக்குள்ளே புழுங்கி புழுங்கி செத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். இதே உங்க மொவளுக்கு மாமியார வேணா கெட்ட மாமியார்னு சொல்லுங்க, ஆனா உங்களை நல்ல மாமியார்னு சொல்லாதீங்க. போதும், நிறுத்து. என்ன எந்திரிச்சிட்ட? உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, சண்டை பெருசாயி பெரிய பூகம்பத்துல போய் வெடிச்சிரும். அதான் எந்திரிச்சிட்டேன். நான் அப்படியே கேட்டோம்ல, இந்த வாளி என்ன இருக்கு? அட 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 பாயசம். அட பாயசமா? மர்மோல யாது? டேய், நம்ம புஷ்பக்காவுக்கு அக்கா மொமை வந்திருக்கா. அதனாலதான் அங்க ஸ்பெஷல் சாப்பாடு எல்லாம் ரெடியா இருந்துச்சு. அதுல அட பாயசமும் ஒண்ணு. அட பாயசம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டாவோ, அதனாலதான் கொண்டு வந்தேன். அட பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மர்மோல. மர்மோல சீக்கிரம் ஊத்தி கொண்டா. ஏதே, உங்களுக்கு அட பாயசத்தை விட ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு, கொண்டு வரேன். என்னவா இருக்கும்? அட பாயசத்து கூட நல்ல பப்படமும் பழமும் கொண்டு வருவாளா இருக்கும். அவ்வளவு அப்படியே பிசைஞ்சு அடிச்சோம்னா எப்படி இருக்கும்? செல்ல தாயி சொல்லும் போதே நாக்கு ஊறுத. கொண்ட மர்மோல அந்த ஸ்பெஷல் அட பாயசத்தை திங்கிறதுக்கு முன்னாலே நாக்கு நாட்டி ஆடுது. இப்பதான் புரியுது உங்க மொபைல் எதுக்கு தின்னி முட்டையா இருக்கான்னு. எல்லாம் உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். பேசுன கொஞ்சம் பேச்சா பேசுன
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கேன மாதிரி தெரியுதா? உனக்கு மட்டும் அடை பாயசம் பப்படம் பழம், எனக்கு இந்த பாலா போன களி உருண்டையா? என்னதே களியா நீ நிசாரமா சொல்லிவிட்டியா? ஏற்கனவே சுகர் 450 தாண்டி நாட்டியம் ஆடிட்டு கிடக்கு. நீங்க மட்டும் அடை பாயசத்தை குடிச்சிய அடுத்த நாளே வாய பிளந்துருவிய. சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அட பாவி மக்கா, 2 பேர் கடந்து கொரட்டை விட்டுறடா கல்வா. ஒண்ணு ஆகலையா? எங்க அம்மா வேற ரொம்ப எஃபெக்ட் உள்ள மாத்திரை ரொம்ப போடாத மக்கா, பாத்து எடுத்து பதனமா போடுன்னா. நான் வேற அவ்வளவுத்தையும் தலைகுப்புற கொட்டி போட்டனே. இவ்வளவு அதையும் குடிச்சு விட்டு யாப்பம் விட்டுட்டு நல்லா கடந்து வரங்கதல்வோ. என்ன உடம்பும்மா சை. எதையும் தாங்க இதையும் சொல்லுவாவோ கேள்விப்பட்டிருக்கேன். இவளுக்கு எதையும் தாங்க உடம்பு போல இருக்கு. உடம்பா இது இரும்புல அடிச்சு வச்சிருக்கு போல இருக்கு. அதான் ஒண்ணும் செய்யல. ச்சே, மாத்திரை வாங்கின துட்டுதான் வம்பா போச்சு. எங்க அம்மிட்ட இந்த விஷயத்தெல்லாம் போய் சொன்னா எங்க அம்மா கொன்னே போடுவா என்ன. இடி சீக்கிரம் கொண்டா பால. மாவனே, உமராலதான் இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையும். இன்னைக்கு உமர் சுவாலிய முடிச்சு விடுறேன். செல்லக்குட்டி என்ன அழகா இருக்கட்டி. ஒத்த ரோசாவும் வச்சு மணமணக்கும் மல்லிகை பூவும் வச்சு நீ உண்மையிலே அழகுதான் டி. உன் அழக பார்த்து தானே நான் மயங்கிட்டேன். இந்த மாமே பொண்ணு பக்கம் வந்த அன்னைக்கு உன்னை பார்த்து அன்னைக்கு உளுந்தவன் தான் இன்னும் எந்திரிக்க முடியாம கிடக்க. இன்னைக்கு தான் உருப்படியாட்டு ஒரு பாலை காய்ச்சி, அதுவும் ஸ்பெஷல் பாதாம் பாலை காய்ச்சி கொண்டு வர. வா வா சீக்கிரம் வா. செல்லக்குட்டி என்னடா நீ பாதாம் பால் குடிக்காம காஃபி குடிக்க? காஃபி எனக்கு இல்ல மாமாய், உங்களுக்கு. மாமன் கிட்ட விளையாடதே சுவாலியா போச்சு உனக்கு. பாதாம் பால் எங்க? நான் அடுப்புல இருந்து நல்லா காய்ச்சிட்டு இருக்கேன் சுண்ட சுண்ட. யோ, ஒழுங்கா மரியாதையா காஃபி குடிக்கணும் குடி, இல்லனா நான் போயிட்டே இருக்கேன். இவ்வளவு நேரம் நல்லதானே பேசினா, இப்ப என்ன யோபன மரியாதைலாம் ரொம்ப குறையுது. எனக்கு என்னமாச்சு? யா எனக்கு ஒண்ணு ஆகல. உங்க அம்மைக்கு உங்க தொங்கச்சிக்கும் கிறுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். வருமா என் தங்கச்சியையும் எங்க அம்மையும் ரொம்ப ஒரு மாதிரி பேசாத. அப்படிதான் போய் பேசுவேன். என்ன செய்வீரு? அமெரிக்கால இருந்து பொண்ணு கேட்டாங்க, ஆஸ்திரேலியால இருந்து பொண்ணு கேட்டாங்க, ஏன் ஆப்பிரிக்கால இருந்து கூட பொண்ணு கேட்டாங்க. எல்லாம் என் கரகம் உங்க வீட்ல வந்து உடனொன்று இருந்திருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. அந்த நேரத்துல ஒவ்வொரு மூஞ்சி நல்ல அளவோல தெரிஞ்சது, ஜெகஜோதியா தெரிஞ்சது. அத நம்பில நான் ஏமாந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மரமண்டைக்கு புரிஞ்சது, ஒமருக்கு பின்னால இருந்த டியூப் லைட் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு வெட்டி இழுத்துருக்கு. அதுதான் ஒமருக்கு பின்னால ஒரு ஒளிவெட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. நான் என்னவோ யாதோ பெரிய மகாராசன் அப்படி இப்படி நினைச்சு சம்மதிச்சு விட்டேன். ஆமா, இவ பெரிய எலிசபெத் மகாராணி. இவள ஆப்பிரிக்கால கேட்டாங்களா, அண்டார்டிகால கேட்டாங்களா, அமெரிக்கால கேட்டாங்களா, கலர் கலரா ரீல விடுதான். எங்க அம்மா அப்பவே சொன்னா இவளை கெட்டாதேன்னு. நாலா தலை குப்புற நின்னுட்டே இவளை கெட்டணும்னு. செல்ல தாய்க்கு மவா வாயாடி வம்பாடி லம்பாடி அப்படின்னு 4 பேர் சொன்னாவோ. நான் எங்க கேட்டேன்? அன்னைக்கு என் கண்ணு ரெண்டும் மறைச்சிட்டு. யார் அந்த 4 பேரு? அந்த 4 பேர் பேச்ச கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். மனுஷன் என்னாச்சு? திரும்பி நின்னு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. யோ மனுஷா, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசும். நேருக்கு நேர் நின்னு பேசுறதுக்கு தைரியம் இருந்தா நான் ஏன் இப்படி திரும்பி நின்னு பேச போறேன்?